ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டியன் யூடியூபர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. என்னென்னா, ப்ரொஃபஷ்னலாக ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ஸை வச்சு எப்படி நம்ம கேன்வா ப்ரோ இல்லாட்டி ஏதாவது ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல் யூடியூப் தம்ப்நெயில் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். கேன்வாவில் நீங்கள் என்னென்ன டிசைன் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் கூகுளில் நீங்கள் டைப் பண்ணலாம், விஸ்டா கிரியேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா செந்தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளிக் பண்ணி அதில் மொத்தமாக உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை எனேபிள் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் Alt plus F10, Control Alt F10. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செந்தமிழ் ஃபாண்ட்ஸ்க்குரிய கோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை எதில் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகி ப்ளஸ் அப்படின்ற டைப்பிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கோட் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிட்டு இந்த விஸ்டா கிரியேட்குள்ளே அந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் எனேபிள் ஆக ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிற தம்ப்நெயில்ஸ், நீங்கள் இது பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிளாங்காக ஒன்று பண்ணி காட்டுறேன் சாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபாண்ட்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அழகி ப்ளஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன இதுலேயும் நீங்கள் டிசைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து லிமிட்டட் ஆசெட்ஸ் தான் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நிறையா வந்து பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும், ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ இந்த அழகி ப்ளஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாப்அப் வரும், அதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஆரஞ்சு கலரில். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் அப்படின்றத வச்சுட்டு செந்தமிழ் பி STMZH ஸ்பேஸ் பி அப்படின்றத ஃபோனடிக் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வச்சுட்டு கண்ட்ரோல் ஆல்ட் F10 அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தமிழில் நம்ம டைப்பிங் பண்ணலாம். சாம்பிளுக்கு இப்போது ஆட் டெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ இது வந்துருச்சு. ஸோ இங்கே கீழே அழகி ப்ளஸ் வந்து மினிமைஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் F10 இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ளே போயிட்டு நம்ம ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மை ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நான் ஏற்கனவே உள்ள செந்தமிழ் ஃபாண்ட்ஸை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் லார்ஜ் ஆகும், என்லார்ஜ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே அழகி தமிழ் மென்பொருள், ஓகே. அதுக்கப்புறம் செந்தமிழ் எழுத்துருக்கள், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆல்ட் F10 அப்படின்றத அமுத்தணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர், அதாவது இந்த ப்ரௌசர் பேஸ்டு சாஃப்ட்வேர் பேர் விஸ்டா கிரியேட். ஓகே, அவ்வளோதான். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நீங்கள் இதில் இருக்கிற நிறைய ஆசெட்ஸை நீங்கள் தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் வர வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் கேன்வாவில் பண்ணக்கூடியது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, ஸோ இதில் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கேன்வா மாதிரியே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் கேன்வாவில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபாண்ட்ஸுக்கு மட்டும் இங்கே வாங்க. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி கொண்டு போயிட்டோம்னா ஓகே இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம இன்னும் பெருசாக்கிக்கலாம் ஃபாண்ட்டை. ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே ஃபாண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் உள்ளே அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபாண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 20 இல்லை 30 அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு செலக்டிவான ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்டியன் யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.